கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட மத்திய 7வது அதிகாரத்தில் கூட 21 நம்ம பார்க்கும்பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த நாளில் கூட பிதாவின் சித்தம் ரொம்ப முக்கியம். இந்த பகுதியில் பார்க்கும்போது அவங்க எல்லாமே ஊழியம் தான் செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன், உங்கள் நாமத்தினால தான் தீர்க்கதரிசனம் சொன்னோம், உங்கள் நாமத்தினால பிசாசை துரத்துனோமே, உங்கள் நாமத்தில் அநேக அற்புதங்களை செய்தோமே. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? அக்கிரம செய்கைக்காரரேன்னு சொல்கிறார். ஊழியம் தான் செய்கிறாங்க, எல்லாருமே இதில் ஊழியம் தான் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிதாவின் சித்தம் இல்லாமல் செய்கிற எந்த ஊழியமும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அக்கிரம செய்கைக்காரன்னு சொல்கிறார். அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ பரலோகத்துக்கே போக முடியாது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானான். அப்போ ஆண்டவர் சித்தம் இல்லாமல் செய்கிற ஊழியம் கூட கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்போ அதுதான் அழைப்பு. நம்ம தெரிந்து கொள்ளணும், அழைப்பில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மை கர்த்தர் எதுக்கு அழைச்சார் முதல்ல அதை நாம் தீர்மானிக்கணும். நம்ம எதுக்கு அழைச்சாருன்னு முதலாவது அதில் நம்ம கரெக்டாக அவனுடைய சமூகத்தில் அதை தீர்மானித்து தெய்வ சித்தம் நம்மை குறித்து என்ன அதை மாத்திரம் தெரிந்து அதை மாத்திரம் கடந்து போய்கிட்டே இருக்கணும். அதை தவிர கர்த்தர் சித்தமில்லாமல் நாமெல்லாம் எந்த ஊழியத்தையும் செய்யக்கூடாது. தெய்வ சித்தமில்லாமல் எந்த ஊழியம் செய்தாலும் பரலோகத்தில் பலன் இருக்காது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு இந்த வசனத்தில் போட்டிருக்கு. அப்போ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினா கூட நம்ம ஜீவன் நஷ்டப்பட்டு போயிடும். இதை நல்லா படித்து பார்க்கும்போது அப்போ எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம உணர்ச்சி வசப்பட்டு இந்த ஊழியம் செய்கிறோம், அந்த ஊழியம் செய்கிறோம், எல்லா ஊழியம் செய்தனாலும் ஒரு பலனும் கிடையாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் அது கர்த்தருடைய சித்தம் தானா, நம்ம போகிறது ஊழியம் கர்த்தருடைய சித்தம் தானா, நம்ம செய்கிறது தெய்வ சித்தம் தானா, ஒவ்வொன்றுமே கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும்போது தான் பரலோகத்திலே பலன் இருக்கும், பரலோகத்திலேயும் பிரவேசிக்க முடியும். நம்ம செய்கிற ஊழியத்துக்கு பலனும் ஆண்டவர் கொடுப்பார். இந்த நாளில் கூட நம்ம எது செய்ததில் பொதுவாகவே நம்ம குடும்பத்திலையும் சரி எல்லாவற்றிலையுமே தெய்வ சித்தம் ரொம்ப முக்கியம். எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவர் உமக்கு சித்தமானா கர்த்தருடைய சித்தம் தானா அதை செய்து தான் அடுத்தது குடும்ப காரியங்களும் நம்ம செயல்படணும். பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம், குடும்ப காரியங்களாக இருக்கலாம். இதிலே நம்ம 8வது அதிகாரத்தில் அவன் குஷ்டரோகி ஜெபிக்கிறான். ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே, ஆண்டவர் உங்கள் சித்தமான செய்யுங்க. கர்த்தருடைய சித்தம் எல்லாத்துலேயும் முக்கியம். உங்கள் சித்தமானதை செய்யுங்க ஆண்டவரே. கெத்செமனேலையும் ஆண்டவரே உங்கள் சித்தமானா இந்த பாத்திரனை விட்டு நீங்கள் கூடுவாள் நீங்கள் செய்யும் தான் ஆண்டு சொல்கிறார். அது கூட என் சித்தம் இல்லை ஏசப்பா, பிதாவே உங்கள் சித்தம்லாம் ஆண்டவரை இயேசு ஜெபிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அது ஊழியமாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம், எல்லாவற்றிலுமே தெய்வ சித்தம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் சித்தத்தோடு செய்கிற எந்த ஊழியத்திலும் அதை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டு சித்தமாக செய்கிற எத்தனை காரியங்கள் நம்ம பாடுகள் மத்தியில் கடந்து போகிறோம், வேதனைகள் அவமானங்கள் மத்தியில் கடந்து போகிறோம், எத்தனை நஷ்டங்களுக்குள்ளே போகிறோம். இப்போ அது குடும்ப காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், எந்த காரியமும் ஆண்டு சித்தம் இல்லாமல் செய்யறதுனால எத்தனை நம்ம அதனால் தீமைகள் அனுபவிக்கிறோம். அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அது ஊழியமாக இருந்தாலும் சரி குடும்ப காரியமாக இருந்தாலும் அது ஆண்டோடைய சித்தம் தானா என்று நம்மை ஆண்டோடைய சமூகத்தில் ஆராய்ந்து நம்ம செய்யும் பொழுது, ஆண்டோடைய சமூகத்தில் அவருடைய சித்தத்தை அறிந்து நம்ம செய்யும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முக்கியமாக ஊழிய பாதையிலையும் நம்ம எல்லா ஊழியத்தையும் போய் செய்கிறதெல்லாம் நம்ம எதுக்கு அழைச்சிருக்காரோ அழைப்பை தெரிஞ்சுக்கணும். சுவிசேஷத்துக்கு அழைச்சா சுவிசேஷந்தான், அடுத்த லெவலில் நம்ம போயிடக்கூடாது, போதகர் லிஸ்ட்டில் போயிடக்கூடாது. அப்போ நமக்குன்னு எந்த அழைப்பு இருக்கோ அந்த அழைப்பில் தான் நிலைச்சிருக்கணுமே தவிர அதை தாண்டி தெய்வ சித்தம் இல்லாமல் அடுத்த இதில் போயிடக்கூடாது. இந்த நாளில் கூட அப்புறம் அக்கிரமக்கு செய்கைக்காரன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி பரலோகத்தை நம்ம இழந்துடக்கூடாது.
அதனால கூட நம்ம அதில் ஒவ்வொருத்தரும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஊழியம் செய்ய நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம அழைப்பை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அதை அவருடைய சித்தத்தை செய்ய நம்ம ஜாக்கிரதைகளாக இருக்கணும். அதனால் கூட குடும்பத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, கர்த்தர் சித்தத்தின்படி நம்ம அறிந்து அதன்படி நம்ம செயல்பட ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, உடைய சித்தத்தின்படி ஆண்டவர் எந்த காரியம் செய்தாலும் உடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய கிருபை ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. திட்டம் தெளிமை ஆவியானவர் இடைப்படுங்க, பேசுங்க. உங்களுடைய சித்தமேல் அடுத்து கொண்டு போகாதீங்க. உங்கள் சித்தமில்லாத ஊழியம் வேணாம் ஆண்டவரே. உங்களுக்கு சித்தமில்லாத எந்த ஒரு காரியம் வேணாம் சப்பா. ஒவ்வொரு காரியம் உடைய சித்தத்தின்படி மாத்திரம் நடக்கக்கூடிய கிருபை, உங்கள் அழைப்பை ஒவ்வொருத்தர் குறித்து என்ன அழைப்பு வச்சுருக்கீங்களோ அந்த அழைப்பில் நிலைத்திருக்க, அந்த அழைப்பில் தெய்வ சித்தத்தை செய்ய கர்த்தர் ஒவ்வொருக்கும் உதவி செய்ய முடியும். அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.